பொதுவாக ஆண்கள் தான் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் அவரது குடும்பத்தாருக்கு எப்படி நன்மை சேரும்? உதாரணத்துக்கு அவருடைய பெற்றோர்கள் மற்றும் மனைவி மக்களுக்கு எப்படி நன்மை சேரும்? அனைவருக்கும் சேர்த்து நீயத்து வைத்து குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2373. ஒருவர் தனது குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கொடுத்தாலே போதுமானதா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இது திருமதியில் உள்ள 1505ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்ல நமக்கு இதற்கான விடை கிடைக்கும். அத்தா பின் யசார் என்ற ஒருவர் அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற சஹாபியரிடத்துல கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கனாக்கா, கைஃப கானத்து தஹாயா அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து குர்பானி எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, அந்த சஹாபி, கான ரஜுலு யுதஹி பிஷாத்தி அன்ஹு வன் அஹ்லி பைத்திஹி, நபி அவருடைய காலத்தில் ஒருவர் தனக்காகவும் தனது குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். ஃபயகுலூன வயுத்இமூன், அதை வந்து அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுப்பாங்க, இறைச்சியை பங்கிட்டு கொடுப்பாங்க அப்படின்ற கருத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்லேயே தெளிவாக என்ன இருக்குன்னா, நபிசாசம் காலத்தில் வகை இறங்கி கொண்டிருக்க காலத்தில் எப்படி நிலை இருந்துச்சுன்னா, ஒருவர் தனக்காக தனது குடும்பத்திற்காக ஒரு ஆட்டை கொடுத்துருக்கிறார். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆடோ, குடும்பத்திற்கு ஒவ்வொருவரும் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சட்டம் இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்காக ஒருவர் குர்பானி கொடுத்தாலே அது போதுமானது என்று விளங்கக்கூடிய வகையில் இந்த ஹதீஸ் இருக்குது. கூடுதலாக முஸ்லீமில் உள்ள 1967ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு, இது சாஃப்ட்வேர் நம்பர். இது வந்து தமிழ் மொழிபெயர்ப்பில் உள்ள முஸ்லீமுக்கு நம்பர் மாறுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்குறாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மதின், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வே இந்த குர்பானியை வந்துட்டு முஹம்மதின் சார்பாகவும் முகமதனுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் முகமது உம்மத்தின் சார்பாகவும் ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிறாங்க. கொடுக்கறது ஒரு ஆடு தான், ஆனால் குடும்பத்தாருக்கு அது போதுமானதாக ஆக்குறாங்க. அவங்களின் சார்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொடுக்குறாங்க என்று தெளிவாக இருக்கிறனால, நாமளும் என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒருவர், குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் குடும்பத் தலைவராக இருக்கிறாங்களோ, என்ன செஞ்சுக்கலாம்னா, அவங்க வந்து கொடுத்தாலே அதுவே வந்து போதுமானது அப்படிங்கிறது இந்த ஆதாரங்கள் தெரியுது. கூடுதலாக வந்து மற்றவங்களுக்கும் எப்படி நன்மை கிடைக்குமா அப்படின்னாக்கா, நன்மை கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், தாவனு அல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் நன்மையிலும் இறை அச்சத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்கள்ங்கிறான். அப்புறம் குடும்பத்தார் வந்துட்டு குர்பானி கொடுக்கப்படுதுன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்களா, மகிழ்ச்சியில் தானே இருக்கிறாங்க. நீ ஏன் கொடுக்குற, இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கிடையாது. இல்லை, மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா அது நன்மையில் ஒத்துழைக்கிறது தான். நீங்கள் கொடுங்க, இது வந்து குர்பானிங்கிறது நம்ம மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல, அப்போ நன்மையில் ஒத்துழைக்கிறது தான் அர்த்தம். அப்போ அதற்கான கூலிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும், நிச்சயமாக அவங்களுக்கும் கிடைக்கும். அதே சமயம் வந்துட்டு நம்ம குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறீங்களா, குடும்பத்தில் உள்ள பெற்றோருக்கு கொடுக்கறது போதுமானதா அப்படின்னாக்கா, அவங்க வந்து தனிப்பட்ட அளவில் அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து அதாவது உடல் திரகாத்திரமாக அவங்களுக்கான பொருளாதாரமும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுக்கணும், அவருக்கு தனியாக அவர் கொடுத்துக்கணும். ஆனால் அதே சமயம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை, அவ்வளோ காசு பணமெல்லாம் அவர் தாய் தந்திர இடத்துல இல்லை, நம்ம வீட்டில் தான் அவங்களே இருக்கிறாங்க, நாம தான் அவங்களே பராமரிக்கிறோம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அவங்க தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாது.